பித்திரு வழிபாட்டிற்கு ஏற்ற மாசி அமாவாசையில் விரதமிருந்து முன்னோரை வழிபட்டால் அவர்களுடைய ஆத்மா திருப்தி அடைந்து அவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்கி வாழ்த்துவார்கள். குடும்பத்தில் உள்ளவருக்கு கிரக தோஷம், திருமண தடை, உடல் நல கோளாறு போன்றவற்றையெல்லாம் விட்டு விலகும். குழந்தை பாக்கி கிடைக்கும். தொழில் வியாபாரம் விருத்தி அடையும். மாசி அமாவாசை அன்று அன்னம் தானமாக கொடுத்தால் 1000 ஆண்டுகளுக்கு பித்திருக்களை திருப்தி செய்த பலனையும் பெறலாம். முன்னோருக்கு கோயில், குளம், ஆற்றங்கரை, கடற்கரை போன்ற இடங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும். அனைத்து சடங்குகள் நிறைவு செய்த பின்னர் அந்தணருக்கு அரிசி, காய்கறி, வஸ்திரம் தானமாக கொடுக்கலாம். பித்ருக்களாக கருதப்படும் காகத்திற்கு உணவு கொடுத்த பின் நம் உணவை சாப்பிட வேண்டும். வீட்டில் மாலை வேளையில் விளக்கேற்றி முன்னோரை நினைத்து வழிபட வேண்டும். தொழில் செய்யும் நபர் மாசி அமாவாசை நாளில் கண் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உரிய நேரத்தில் கண் திருஷ்டி கழிக்கலாம்.